ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1883வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 1055 திருமொழியை அனுபவித்து வருகிறோம். திருமங்கையாழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டு பாடியிருக்கக்கூடிய 2வது திருமொழி இது. இன்றைக்கு இதிலே 4வது பாசுரத்தை நாம் இணைந்து அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருமொழியிலே கண்ணனை, அழகு குழந்தை கண்ணனை கைகளால் 9 மாதத்திலே குழந்தை உட்கார ஆரம்பிக்கும். உட்காரும் போது அவரது கைகளை கொட்டி சிரிப்பதற்கு, அந்த கைகளை 2 கைகளையும் சேர்த்து கொட்டுவதற்கு சப்பாணி கொட்டுதல் என்று பொருள். அப்படி சப்பாணி கொட்டச் சொல்லி கேட்கக்கூடிய பாடல்கள், கொட்டாய் சப்பாணி என்று கேட்கக்கூடிய பாடல்கள் தான் இந்த திருமொழியில் அமைந்திருக்கின்றன. இந்த பாசுரம் இனி 4வது பாசுரம். நஞ்சு உண்கையாகிற பொருந்தாத செயலை கூற தொடக்கம் முதல் அவன் செய்தவற்றை சொல்லி கொண்டு சப்பாணி கொட்டு என்று இந்த பாடலில் வேண்டுகிறாள். பூதனை அவள் தாயாக வந்த பேய், தாய் வடிவில் வந்த பேய். பூதனை தன் மார்பகத்திலே நஞ்சினை தடவிக்கொண்டு தாய் முலை கொடுப்பது போல வந்து கண்ணனுக்கு முலை கொடுத்தாள். அப்படி அந்த நஞ்சை உண்கிற பொருந்தாத செயலை கூற தொடக்கம் முதல் அவன் செய்தவற்றை சொல்லிக்கொண்டு சப்பாணி கொட்டு என்று இந்த பாடலிலே வேண்டுகிறாள். அதாவது ஆச்சரியப்படத்தக்க செயல்களை செய்பவன், வியக்கத்தக்க செய்பவன் இவன் என்கிறாள் இந்த பாசுரத்திலே. பெற்றார் தலை களல பேர்ந்து, இது ஆரம்பம் முதல் என்ன நடந்தது, கண்ணன் பெருமான் பிறந்ததிலிருந்து சொல்கிறாள் யசோதை. பெற்றார் தலை களல பேர்ந்து அங்கு அயலிடத்து உற்றார் ஒருவரும் இன்றி உலகினில் மற்றாரும் அஞ்ச போய், உலகினில் மற்றாரும் அஞ்ச போய் வஞ்சப்பெண் நஞ்சு உண்ட கற்றாயனே கொட்டாய் சப்பாணி, கார்வண்ணனே கொட்டாய் சப்பாணி. அயலிடம் என்றால் மதுராவிலே இவன் பிறந்தான். மதுராவிலே காரகிரகத்திலே பிறந்தான், ஜெயிலிலே. அயலிடம் அதற்கு பக்கத்திலே திருவாய்ப்பாடி. அங்கே இருந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் கூறுவார். அது மாதிரி வசுதேவர் தேவகிக்கு மதுராவிலே இரவிலே பிறந்த ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவிலே அங்கிருந்து ஒழித்து கொண்டு திருவாய்ப்பாடிக்கு வந்து விட்டான். அதுதான். அப்படி பெற்றோர் தலை களல பேர்ந்து, இவன் பிறந்தவுடனே அவனுடைய தாய் தந்தையர் காலில் கையில் இருந்த விலங்குகள் எல்லாம் உடைந்து விழுந்து விட்டன. அப்படி பெற்றோர் தலை என்றால் விலங்குகள், களல பேர்ந்து அங்கு அயலிடத்து, அங்கிருந்து அயலிட திருவாய்ப்பாடிக்கு உற்றார் ஒருவரும் இன்றி உலகினில் மற்றாரும் அஞ்ச போய் வஞ்சப்பெண் நஞ்சுண்ட கற்றாயனே கன்று ஆயன், கன்றுகளையெல்லாம் மேய்க்கக்கூடியவன், கன்று ஆயன் கற்றாயனே கொட்டாய் சப்பாணி, கார்வண்ணனே கொட்டாய் சப்பாணி. உன் 2 கைகளையும் சேர்த்து கொட்டி கைகொட்டி எங்களை நீ மகிழ்விக்க வேண்டும் என்று வேண்டக்கூடிய பாசுரம் இது. இந்த பாசுரத்திற்கான பதவுரையை இப்பொழுது பார்க்கலாம். பெற்றார் தலை களல பேர்ந்து, தாய் தந்தையர் கால் விலங்கு கழலும்படி வந்து அவதரித்து. பேர்ந்து என்றால் மற்றும் ஒரு நயமான பொருள் இருக்கிறது, பின்னர் அதை விளக்கும் போது அதை பார்க்கலாம். பெற்றார் தலை களல பேர்ந்து அங்கு அயலிடத்து உற்றார் ஒருவரும் இன்றி, அந்த இடத்திலே கிட்டின உறவு முறையார் ஒருவரும் இல்லாமையாலே உலகினில் மற்றாரும் அஞ்ச போய் உலகில் உள்ள மற்ற மக்களும் அஞ்சும்படியாக திருவாய்ப்பாடிக்கு சென்று சேர்ந்து வஞ்சப்பெண் நஞ்சுண்ட கற்றாயனே, வஞ்சனை செய்ய வந்த பூதனையின் முலையில் தடவிய விஷத்தை அமுது செய்த கன்று மேய்க்கும் இடைக்குலத்தில் உதித்த சிறுவனே, கார்வண்ணனே, கார்கால மேகம் போல கார்மேகம் போன்ற நிறத்தினனே,
கொட்டாய் சப்பாணி, கற்றாயனே கொட்டாய் சப்பாணி, கார்வண்ணனே கொட்டாய் சப்பாணி என்பது. தாய் தந்தையருடைய கால் விலங்கு கழன்று விழும்படியாக வந்து அவதரித்து அந்த இடத்திலே நெருங்கிய உறவு முறையார் ஒருவரும் இல்லாமல் போக உலகில் உள்ள எல்லோரும் அஞ்சும்படியாக வஞ்சனையே வடிவாக வந்த பூதனையின் மூலையிலே தடவின நஞ்சு, அந்த நஞ்சு கலந்த பாலை அமுது செய்தருளிய கன்றுமேய்க்கும் இடைக்குலத்து உதித்த கோபாலகிருஷ்ணனே சப்பாணி கொட்டாய், காளமேக நிறத்தனனே சப்பாணி கொட்டாய் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள். தேவகியின் வயிற்றில் பிறக்கும் குழந்தையினால் தனக்கு மரணம் உண்டாகும் என்று ஆகாசவாணியால் அறிந்த கம்சன், வசுதேவருக்கும் தேவகிக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து அவர்களை தேரிலே ஏற்றிக்கொண்டு கம்சன் தேரோட்டியாக அமர்ந்து அந்த நாட்டிலே அந்த பட்டின பிரவேசம் என்று சொல்வார்கள், மாலையிலே அப்படியாக ஊர்வலமாக வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது வரும்போது மேலே தேரிலே வசுதேவரும் தேவகியும் அழகாக அமர்ந்து கொண்டு வருகிறார்கள். கம்சன் தேரோட்டி வருகிறான். அப்போது வானிலிருந்து ஒரு ஆகாசவாணி ஒரு செய்தி சொன்னது. அடே கம்சா, இவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீ உன் தங்கையின் திருமணத்தை மகிழ்ந்து அவர்களை அழைத்து கொண்டு பட்டின பிரவேசம் செய்து கொண்டிருக்கிறாயே, இவளுடைய வயிற்றில் பிறக்கும் குழந்தையினால் தான் உனக்கு மரணம் உண்டாகும். இந்த வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையினால் உனக்கு அவர்களால் மரணம் உண்டாகும் என்று சொல்லி அந்த ஆகாசவாணி கூறிற்று. அதை அறிந்த கம்சன் உடனடியாக தேவகியை, தன் தங்கையை கத்தியால் வெட்டி கொல்ல புகுந்தான். அப்போது வசுதேவர் கம்சனின் கைகாலை பிடித்து நல்ல வார்த்தைகள் சொல்லி அவரை கம்சனை சமாதானப்படுத்தினான். வசுதேவர் சொன்னார், இவளுக்கு பிறக்கும் குழந்தை தானே உனக்கு எதிரி, அந்த குழந்தையினால் தானே நீ மரணமடைவாய். இவளுக்கு பிறக்கும் குழந்தையை உடனடியாக குழந்தை பிறந்தவுடன் உன் கையில் கொடுத்து விடுகிறேன், நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று சொல்லி அவனை ஒருவாறு சமாதானப்படுத்த அவன் என்ன செய்தான்? அப்போதும் கூட இவர்களை நம்பாமல் வசுதேவன் தேவகியின் கால்களிலே விலங்கிட்டு சிறையில் அடைத்து வைத்தான், காராகிரகத்திலே அடைத்து வைத்தான். அவனுக்கு அந்த வசுதேவ தேவிகளுக்கு பிறந்த குழந்தைகளெல்லாம் அங்கே காவலர்கள் உடனே சொல்ல இவன் சென்று அதை எடுத்து அவன் கையிலே எடுத்து கல்லிலே மோதி கொன்று விடுவான் ஒவ்வொரு முறையும். அப்படி மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் என்று கண்ணனை பாடுவார் மற்றும் ஒரு ஆழ்வார். மக்கள் அறுவரை கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன வந்து பிறந்து நின்றாய் என்கின்றபடியே கண்ணபிரான் திரு அவதாரம் செய்தவுடனே அந்த விலங்கு முறிபட்டு கழன்று ஒளிந்தது என்று இதிகாச புராணங்கள் கூறுவதனாலே பெற்றார் தலை கழல என்று சொல்லப்பட்டது. தந்தை காலில் பெருவிலங்கு தாழவிழ நல்லிருட்கண் வந்த எந்தை, தந்தை காலில் விலங்கர வந்து தோன்றிய தோன்றல் என்ற அருளி செயல் வார்த்தைகளும் இவற்றையே உணர்த்தும். இங்கே தந்தை கால், தந்தை தலை கழிய, தந்தை பெற்றார் தலை கழல பேர்ந்து என்று வந்திருக்கிறது. அந்த பேர்ந்து என்றது என்ன நயவுரை என்றால், திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருப்பவன் எம்பெருமான், அதுதான் அவனுடைய யதாஸ்தானம். பரமபதமும் திருப்பார்கடலும். அங்கிருந்து வடமதுரைக்கு வந்து திருப்பார்கடலில் இருந்து பெயர்ந்து வந்து திருமதுரைக்கு வந்து அங்கே அவதரித்தான் என்பதை அந்த வார்த்தை குறிக்கிறது என்று சொல்கிறார். பேர்தல் ஆவது முன்னிலிருந்த இருப்பிலிருந்து வேறொரு இருப்பை கொள்ளுதல் பேர்தல். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அருளியிருக்கும் முறை. பெற்றார் தலை கழல பேர்ந்து, தந்தை தாய் காலில் விலங்கு கழலும்படி வந்து அவதரித்தது. பெற்றார் தலை கழல பேர்ந்து, பேறுதல் பேறுகையாவது முன்பிருந்த இருப்பிடத்தை விடுத்து பிரிதோர் இருப்பிடத்தை அடைதல் ஆகும்.
திருப்பார்கடலை விட்டு மதுரைக்கு வந்தது. பெற்றார் தலைகளல பேர்ந்து வந்து பிறந்தான், அவதாரம் செய்தான் கண்ணன் எம்பெருமான். நாகபரியந்தம் உத்ஸ்ருஸ்ய ஹியாகதோ மதுராம் புரீம். பார்க்கடலில் பாம்பு படுக்கையை விட்டு நாகபரியங்கம் உத்ருஸ்ய ஹியாகதோ மதுராம் புரீம். பார்க்கடலில் பாம்பு படுக்கையை விட்டு வடமதுரையை அடைந்தான் என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அங்கு அயல் இடத்து உற்றார் ஒருவருமின்றி, அங்கு தன் பக்கல் உறவு முறையாயிருப்பவர் ஒருவரும் இல்லாமல், உலகினில் மற்றாரும் அஞ்ச போய், உலகில் உறவு முறை அல்லாதாராயிருக்கும் மற்றுமுள்ள மக்களும் அஞ்சும்படியாக போய், வஞ்சப்பெண் நஞ்சுண்ட கற்றாயனே. கற்றாயனே, இடையர்களுக்கு பொருத்தமான தொழிலை செய்பவனே, கன்றுகளை மேய்ப்பவனே. கற்றாயனே, வஞ்சப்பெண் நஞ்சுண்ட, வஞ்சத்தை தோய்ந்த பூதனை வந்து நஞ்சினை ஊட்ட, உனக்கு ஊட்ட அதை நீ உண்டாயல்லவா. அப்படிப்பட்ட கன்றுகள் மேய்ப்பவனே, கார்வண்ணனே, கொட்டாய் சப்பாணி, காளமேக நிறத்தனனே, சப்பாணி கொட்டாய். சப்பாணி இரண்டுவனுடைய அழகான, அவனுக்கு அப்பொழுது 9 மாதம்தான் ஆகிறது. அப்பொழுதுதான் எழுந்து அமர ஆரம்பித்திருக்கிறான், உட்கார ஆரம்பித்திருக்கிறான். அப்போது அவன் 2 கைகளையும் எடுத்து சேர்த்து தட்டி கொட்டுவதுதான் சப்பாணி. அப்படி கொட்டி, சப்பாணி கொட்டி எங்களை மகிழ்விப்பாயாக என்று வேண்டக்கூடிய பாசுரம் இது. பெற்றார் தலை களலப் பேர்ந்து, அங்கு அயலிடத்து உற்றார் ஒருவருமின்றி, உலகினில் மற்றாரும் அஞ்ச போய், வஞ்சப்பெண் நஞ்சுண்ட கற்றாயனே கொட்டாய் சப்பாணி, கார்வண்ணனே கொட்டாய் சப்பாணி என்ற இந்த அற்புதமான இந்த பாசுரம், இந்த 5ஆம் திருமொழியின் 4வது பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடுத்த பாசுர 5வது பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரவிந்த வடிவாயனே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.